சீரிஸ் டெஸ்ட் லேம்ப் கம்பிகள் மற்றும் உபகரணங்களின் தொடர்ச்சியை சரிபார்க்க இது பயன்படுகிறது. சீரிஸ் டெஸ்ட் லேம்ப் செய்ய தேவையான டூல்ஸ் மற்றும் மெட்டீரியல்: சைட் கட்டிங் பிளையர், ஸ்க்ரூ டிரைவர், ஒயர் ஸ்ட்ரிப்பர், பல்பு, சிவப்பு மற்றும் கருப்பு ஒயர், 3 பின் டாப் மற்றும் ஹோல்டர் கனெக்ஷன். வயர் ஸ்ட்ரிப்பரை பயன்படுத்தி கம்பியின் கையுறையை அகற்றவும். கையுறையை அகற்றும் போது ஸ்ட்ரிப்பரில் அதிக விசை கொடுக்க வேண்டாம். காப்புறையை மென்மையாக அகற்றுவது கம்பியின் கடத்திகளுக்கு சேதம் ஏற்படுத்துவதை தடுப்பதோடு அது சீராக அகற்றப்படுவதையும் உறுதி செய்கிறது. கைகளால் வளைத்து ஒன்றாக சேர்க்கவும். ஹோல்டர் மூடியிலிருந்து 2 கம்பிகளையும் அகற்றவும். பின்னர் ஒரு ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி அவற்றை ஹோல்டர் டெர்மினல்களில் இணைக்கவும். கடத்திகள் டெர்மினல்களில் இருந்து வெகு தொலைவில் படாமல் கவனமாக இருக்கவும். 2 கம்பிகளுக்கும் இடையே ஏற்படும் எந்த ஒரு தொடர்பும் மின் சுற்று குறுக்கீட்டை ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படுத்தக்கூடும். பின்னர் ஹோல்டர் மூடியை மூடவும். 3 பின் டாப்பின் கனெக்ஷன். ஸ்க்ரூ டிரைவர் உதவியோடு 3 பின் டாப்பின் ஸ்க்ரூக்களை கழற்றிவிட்டு அதன் கவரை திறக்க வேண்டும். இது 3 பின் மூடியின் ஒரு முனையம் ஆகும். ஃபேஸ் கம்பி, அதாவது சிவப்பு கம்பி, வலது முனையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. 3 பின் மூடியின் முன்பக்க உறையில் ஃபேஸ் முனையம் L என குறிக்கப்பட்டுள்ளது. நியூட்ரல் கம்பி எப்போதும் இடது பக்கத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும். 3 பின் மூடியின் முன்பக்க உறையில் நியூட்ரல் முனையம் N என குறிக்கப்பட்டுள்ளது. உறையிலிருந்து 2 கம்பிகளையும் அகற்றவும். கம்பி உரிப்பானை பயன்படுத்தி அவற்றின் காப்புறையை அகற்றவும். பின்னர் ஒரு திருகு இயக்கியை பயன்படுத்தி சிவப்பு கம்பியை ஃபேஸ் முனையத்திலும் கருப்பு கம்பியை நியூட்ரல் முனையத்திலும் இணைக்கவும். ஸ்லீவை 3 பின் டாப்பின் பக்கத்தில் நகர்த்தி சரியாக பொருத்த வேண்டும். 3 பின் டாப்பின் கவரை பொருத்தி ஸ்க்ரூ டிரைவர் உதவியோடு ஸ்க்ரூவை டைட் செய்யணும். சைட் கட்டரின் உதவியுடன் சிவப்பு ஃபேஸ் வயரை ஏறக்குறைய நடுவில் வெட்டவும். வயர் ஸ்ட்ரிப்பரை பயன்படுத்தி ஃபேஸ் வயரிலிருந்து சுமார் 1/2 அங்குல இன்சுலேஷனை நீக்கிவிட்டு கடத்தியை உங்கள் கைகளால் சுருள் வடிவத்தில் முறுக்கி ஒன்றாக சேர்க்கவும். சீரிஸ் டெஸ்ட் லேம்ப் பரிசோதனை. இது ஒரு இணை பலகை. இதில் நாம் ஒரு சோதனை விளக்கை சோதிக்க போகிறோம். 3 முனை முனையத்தை சாக்கெட்டில் இணைக்கவும். ஸ்விட்சை இயக்கிய பிறகு ஃபேஸ் கம்பியின் முனைகளை ஒன்றாக இணைக்கும் போது மின் சுற்று முழுமையடைந்து விளக்கு எரிகிறது. தொடர் சோதனை விளக்கை பயன்படுத்தி கம்பியின் தொடர்ச்சியை எவ்வாறு சரிபார்ப்பது? ஃபேஸ் கம்பியின் 2 முனைகளையும் கம்பி கட்டின் 2 முனைகளுடன் இணைக்கவும். சோதனை விளக்கு எரிந்தால் கம்பியில் தொடர்ச்சி உள்ளது என்றோ அல்லது கம்பியில் எங்கும் வெட்டு இல்லை என்றோ அர்த்தம். கம்பியில் எங்காவது வெட்டு இருந்தால் சோதனை விளக்கு எரியாது. இந்த முறையில் எந்த நீளமுள்ள கம்பியின் தொடர்ச்சியையும் நம்மால் சரிபார்க்க முடியும். நினைவில் கொள்ளுங்கள், மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கும் போது சோதனை விளக்கின் ஃபேஸ் கம்பியை வெறும் கைகளால் தொடாதீர்கள்.